வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கடலூரியை உலுக்கி எடுத்திருக்க இந்த 3 பேர் கொலை பண்ணப்பட்ட வழக்கு, இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடலூர் இந்த கிரைம் சீக்வன்ஸ்லாம் அதிகமாக இடம்பெறாத ஒரு பகுதியாக கடலூரை பார்ப்போம். ஏன்னா மற்ற மாவட்டங்கள் சார்ந்து வர குற்ற செய்திகள் இருக்குல்ல, அதை விட ரொம்ப கம்மியாக தான் கடலூர் செய்தியில் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நம்ம நடந்திருக்கு, மற்ற மாவட்ட கிரைம் நியூஸா கடலூர் டாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. அங்கே ஒரே குடும்பத்தில் இருக்க 3 பேரை வெட்டி எரிச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க. சினிமா படம் கூட பார்க்காத பல காட்சிகள் இப்போ கடலூரில் நடந்திருக்கு. கடலூரை சேர்ந்த ஒரு தம்பதி சுரேஷ் கமலேஸ்வரி, இவங்களுக்கு சுரேந்திரகுமார் சுகந்தகுமார் அப்படின்னு 2 பசங்க. இந்த சுரேஷ் இருக்கார்ல, இந்த பசங்களோட அப்பா, இவர் சர்க்கரை ஆலையில் வேலை பார்த்துட்டு இருந்தவருங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. கடந்த 2023 வருஷம் வயது மூப்பு காரணமாக சுரேஷ் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமாகிட்டார். ஸோ கமலேஸ்வரி மட்டும் இருக்காங்க பேரண்ட்ஸ் தரப்பில், சுரேஷ் உயிரோடு கிடையாது. இந்த சுரேந்திரகுமார் இருக்கார்ல, இவர் தான் அண்ணன். காக்கிநாடாவில் குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த சுரேந்திரகுமாரோட தம்பி இருக்கார்ல சுகந்தகுமார், இவர் ஹைதராபாத்தில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. இது என்ன ஒரு 15 நாள் அங்கே 15 நாள் இங்கே, அது மாதிரி தான் மாறி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா, மனைவிக்கு ஒருக்க பிரச்சனை, மனைவி பிரிஞ்சுட்டாங்க. இந்த தம்பதிக்கு 10 வயசில் நிஷாந்த் குமார் அப்படின்ற ஒரு பையன் இருக்காருங்க. பாட்டி கமலேஸ்வரி இருக்காங்களே, இவங்க கூட தான் இந்த 10 வயசு பையனும் தங்கிட்டு இருக்கா. அப்படி பாட்டி வீட்டில் இருந்தபடியே தான் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது. இந்த 2 பேரையும் அப்பப்போ பார்க்கறதுக்காக மட்டும் இந்த பையனோட அப்பா சுகந்தகுமார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு போவா. அப்படி ஆனால் கடைசியாக சில மாதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இவங்க கூடவே வீட்டிலே தங்கியிருந்தார். சமீபத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த கமலேஸ்வரோட வீட்டுக்கு மாடி மேலே ஒரு மாதிரி கரும்போக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ உள்ளே எதனா சமையல் பண்ணுறப்ப எரிஞ்சிருக்கும் போல இருக்குன்னு விசாரிக்கலாமேன்னு கமலேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபோனை பிக் பண்ணலை. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசிஞ்சிட்ருக்கு. அது கூடவே ஒரு துர்நாற்றங்க. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்திருக்கு, வியடாக இருந்திருக்கு. என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு. அதுக்கப்புறமா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. நம்ம உள்ளே எதுவும் போய் பார்க்க வேணாம், போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வீட்டோட கதவை உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா கருகிய நிலையில் கமலேஸ்வரி சரளமாக கிடைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற 2 அறைகளில் ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா இந்த சுகந்தர்காரில் அந்த பையனோட அப்பா, இவர் செத்து கிடக்கிறாரு. நிஷாந்த் குழந்தை, அந்த 10 வயசு குழந்தை, அவனும் செத்து கிடக்கிறான். இந்த 3 பேரும் செத்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கறிக்கட்டையாக இருக்காங்க. 3 பேரும் வெட்டி கொண்டு இருக்கானுங்க, கூடவே எரிச்சிருக்கானுங்க. கடலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு 3 சடலங்களும் அனுப்பி வைக்கப்படுது. இந்த சம்பவ இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க, எஸ்பி வரைக்கும் வந்தார். அதான் இதில் பெரிய விஷயமே. ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டாங்க. கைரேகை நிபுணர், தடயவியல் நிபுணர், மோப்பனாயின்னு இத்தனை தரப்பு அந்த ஒரு ஸ்பாட்டில், இந்த ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ரத்தம் படிஞ்ச கத்திகள் அங்கே இருந்திருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த சடலங்கள் மேலே வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. இதை வச்ச போலீஸார் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது தற்கொலைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, கண்டிப்பாக இது கொலையாக தான் இருக்கணும்னு அவங்க கொலை வழக்காக பதிவு பண்ணிட்டாங்க. காக்கிநாடாவில் இருக்கார்ல இந்த சுரேந்தர், அந்த அம்மாவோட மூத்த பையன், இவருக்கு போலீஸார் தகவல் கொடுத்துட்டாங்க. அவர் விஷயம் கேள்விப்பட்டு பதறி போயிட்டாருங்க. வந்து பார்த்தா அம்மா, தம்பி, அந்த 10 வயசு குழந்தை, 3 பேர் சடலேருந்து பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கொடூரமான கொலையை பண்ணியிருக்கானுங்களே, அவனுங்க யார் என்னன்றதை தேடி பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்பில் 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்படுது. திருட்டுக்காக இந்த மாதிரியான கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு போலீஸார் முதற்கட்டத்திலே தெளிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொக்கமும் சரி, நகையும் சரி உள்ளுக்குள்ளே இருக்குது. வீட்டுக்குள்ளே திருடிட்டு போகிறவன் மொத்தமாக எடுத்துகிட்டு போய்விடும், பாதையை விட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கொலையோட மோட்டிவ் திருட்டு கிடையாதுன்னு போலீஸார் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒருவேளை குடும்ப பிரச்சனை தானே ஏற்பட்டு அது பெருசாக மாறி வெட்டுக்குத்தில் முடிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தடயத்தை அழிக்கிறதுக்காக இது போல் எரிக்க ட்ரை பண்ணியிருக்கலான்னு போலீஸார் ஒரு ஸ்பெக்குலேஷனை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏன்னா சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றனாலே விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சில பேர் மேலே பலத்த சந்தேகம். குறிப்பாக இந்த முதல்ல ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களே, இது போல் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு. அவங்கள பிடிச்சி போலீஸார் பயங்கரமாக விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பதிலை பயத்தில் சொல்ல போயிட்டு ஏதோ அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட பயங்கரமாக விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு. துப்பு கரெக்டாக எதுவுமே தொடங்கலை. அப்போ தான் கரெக்டாக ஒரு பையனோட பேர் வெளியே வருதுங்க, சங்கர். நான் அந்த பையனுக்கு ஒரு 21 வயசு இருக்கும், அவ்வளோதான். இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த பையனோட வீடு இருக்குது.
இந்த பையன் மிஸ்ஸிங்னு போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த கொலை நடந்த பிற்பாடு யார் யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறப்ப தான் இந்த பையன் பேர் உள்ளே வந்துச்சு. ஸோ சங்கர் மேலே போலீஸாருக்கு டவுட் வந்துருச்சா, இந்த சங்கர் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்ஃபோன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் காமிச்ச இடம் நம்ம செங்கல்பட்டு. அங்கே சம்பவம் பண்ணிட்டு செங்கல்பட்டில் வந்து தலைமறைவு. இந்த பையனை ஃபுல்லாக போலீஸார் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க, அந்த பையனோட கை விரல் இருக்குல்ல, அதில் வெட்டுக்காய் விழுந்திருக்கு. எப்படி இந்த காயன்னு கேட்குறப்பயே அந்த பையன் முழிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, கொலையை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. போலீஸார் முதல்ல ஒரே ஒரு ஆள் தான் சஸ்பெக்ட்னு வந்தாங்க. ஆனால் இந்த பையனும் உள்ளே சேர்ந்துருக்கா. அப்படி இந்த பையனோட பேர் ஷாகுல் ஹமீது. இந்த 2 பேரை சேர்ந்து தான் இந்த கொலை சம்பவத்தை முழுமையாக அரங்கேற்றினதா வாக்குமூலம். அதுவும் இந்த 2 பேரும் ஏதோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் கூட போடுவாங்களாமே, அங்கே லோக்கலில் இவங்க இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இது இப்போ ஒன்றுனா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சங்கருக்கு அப்படி இல்லை, அந்த நபர் இப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காருங்க போலீஸ்கிட்ட. இந்த வாக்குமூலம் கேட்டு முடிச்சுன்னா உங்களுக்கே மேபி இந்த வழக்கில் உங்கள் நிலைப்பாடு இந்த பக்கம் சாயக்கூட வாய்ப்புகள் மேபி ஏற்படலாம்னு நினைக்கிறேன். என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கா அப்படி சங்கர், என் அம்மா சமீபத்தில் ரயில் முன் பாய்ந்து அவங்களோட உயிரை அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த சுகந்தகுமார் தான். இந்த சுகந்தை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்ட்டு நான் 6 மாதமாக திட்டம் போட்டேன். ஸ்கெட்சு 6 மாதம் ஓடி இருக்கு. முதல்ல சுகந்தை மட்டும் கொலை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணேன். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கொலை பண்ணிடுறதும் கமலேஸ்வரி இருக்காங்களே, அவங்க வந்து தடுத்தாங்க என் பையனை கொல்லாது அப்படின்ட்டு. ஸோ தடுத்ததுனால நான் அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கன்னு அவங்கள கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10 வயசு பையன் உள்ளே இருந்தான். நான் அந்த 2 பேரையும் கொன்ன விஷயத்த இங்கே நடந்ததை அந்த பையன் வெளியே இறக்கிட்டு நான் சொன்ன 4 பேர் எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த பையனை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். முதல்ல அந்த பையனோட முகத்தை தலைக்காணியை வச்சு நான் ஃபுல்லாக அழுத்தினேன். அந்த பையன் சாகலை. அதுக்கப்புறம் கழுத்தறுத்து போட்டாங்க அப்படின்றான். அவ்வளோ ஈஸியாக சொல்கிறான். 4 பேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா அதை குழப்பறதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்த பீரோ இருக்குல்ல, அதை வேணும்னு அவனே உடச்சிருக்கானா. வீட்டை அதுக்கப்புறம் பூட்டிட்டு தப்பிச்சு போயிருக்கான். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அங்கேயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போன மாதிரி இருக்குது இதெல்லாம். ஹமீத் இருக்கால, இவங்களோட சேர்ந்துட்டு தான் பெட்ரோல் வாங்க போயிருக்கானா. அதாவது உள்ளே கொண்டுட்டான் கத்தியால் வெட்டி, அதுக்கப்புறம் பெட்ரோல் போய் வாங்கிட்டு அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் வாங்கிட்டு திரும்ப அதே கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து ஊற்றி கொளுத்தி விட்டுருக்கான் 3 பேரையும். போலீஸ் இதை கண்டுபிடிக்காதுன்னு நினச்சோம் அப்படின்னு போலீஸுக்கிட்டே வேற சொல்லியிருக்கான். இந்த பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வழக்கு விசாரணை முடிவு மட்டும்தான் உண்மையை சொல்லும். ஆனால் இந்த கள நிலவரங்கள் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பார்க்குறப்ப அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் மேட்ச் ஆக தான் செய்யுது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்துடுவோமே. இந்த சங்கரோட அம்மா இருக்காங்களே, இவங்களுக்கு கணவர் கிடையாது, அதான் சங்கரோட அப்பா கிடையாது. அம்மாவும் பையனும் மட்டும் தான் தனியாக ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சுகந்தகுமார் இருக்கால, இவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தரப்பில் சொல்லப்படுது. இந்த விஷயம் ஊர் முழுக்க அரசியல் பொருசலாக பேசுகிறாங்க. இந்த பையனுக்கு இது ஒரு மாதிரி ஊண்டா மாறிட்டு இருக்கான். வெளியே போயிட்டு வர முடியல, தலை காட்ட முடியலன்னு அந்த பையன் கஷ்டப்பட்டுருக்கா அப்படியே ஒரு கட்டத்தில். ஸோ இதனால் அவரோட அம்மாவே கண்டிச்சிருக்காராம். இது போல் ஊரெல்லாம் பேசுகிறாங்க, அவர் கூட சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ, கடந்த ஜனவரி மாதம் தான் இந்த ரயில் தண்டவாளம் இருக்குல்ல, அதில் விழுந்து உயிரை விட்டுருந்தாங்க. இந்த கமலேஸ்வரி கிட்ட சங்கர் இதுக்கப்புறம் போய் தகராறு பண்ணியிருக்கா அப்படியா, இது போல் உன் பையனால தான் எங்கள் அம்மா உயிரை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கமலேஸ்வரி அந்த பையனை ஒரு வார்த்தை சொல்லி திட்டினதாகவும் இது கூட அவங்கள கொலை பண்ணதற்கான ஒரு மோட்டிவாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அதான் அனாத அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, நீ எதுக்கு வந்து இங்கே பேசுகிற மாதிரி அவங்க ஏதோ வார்த்தைகளை விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. கடந்த 12ஆம் தேதி நைட்டு கமலேஸ்வரோட வீட்டு கதவை சங்கர் தட்டுறான். கதவை திறந்தது சுகந்த் வெட்டு. இதுக்கப்புறம் மற்ற 2 பேர் இருக்காங்களா, அந்த அம்மாவும் அந்த சின்ன குழந்தையும், இவங்க 2 பேரையும் கொள்கிறான். கரெக்டாக 14ஆம் தேதி நைட்டு 3 பேருக்கும் தீ வைக்கிறான். கடந்த 15ஆம் தேதி காலையில் தலைமறைவாகிறான். இவ்வளோ க்ரைமை ஆர்கனைஸ்டாக பண்ணுற க்ரைமை ஒரே ஒரு நண்பன் உதவியோடு இவ்வளோ பண்ணி வச்சுருக்கான். இந்த க்ரைம் ஸ்பாட்லேருந்து 2 கத்திகள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதனாலே போலீஸாருக்கு சந்தேகம் வலுத்திருக்கு. 2க்கும் மேலேயே கத்திகள் மேபி இதுக்கப்புறம் பறிமுதல் பண்ணப்படலாம். ஸோ இந்த 2 பசங்களை தவிர்த்து வேறு யாருக்குன்னா தொடர்பு இருக்கான்னு போலீஸார் இப்போ விசாரணை கொண்டு திருப்பி விட்டுருக்காங்க. மக்களை இந்த விஷயத்தில் நம்ம யாரை குத்தம் சொல்கிறது புரியல. அந்த பையனை கேட்டால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான், அவன் தரப்பு நியாயம்னு. இன்னொரு பக்கம் 3 உயிர்கள் பறி போயிருக்குங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்கும் உயிர் எடுக்கிறதுக்குலாம் யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் எடுத்து வச்சுருக்கான். 10 வயசு பையன், சின்ன பையன். அந்த பையன் என்ன பண்ணான் பாவம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த கொலைக்கு இந்த சங்கர் இன்னும் சில பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களே, அவங்க மட்டும் காரணம் இல்லை. இந்த ஊர்வாயிருக்கு பாருங்க, ஓயாமல் ஃபுல்லாக எதையாச்சும் பேசிக்கிட்டு, அதுவும் தான் காரணம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.